காரணம்ன்றாங்க. எப்படிப்பட்ட காரணம்? பெண்களுக்கு பொதுவா இயற்கையில அன்பு அதிகமா தேவைப்படும். பெண்கள்கிட்ட நீங்க ஜெயிக்கணும்னா அன்பை கொடுத்துருன்றாங்க ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹ் தான் சொன்னாங்க, என் மனைவிமாட்ட நான் ஜெயிச்சதுக்கு அடிப்படை காரணமே விட்டு கொடுத்துருவேன், அன்பை அள்ளி கொட்டி கொடுத்துருவோன்னு. நீங்க பெண்கள்கிட்ட போய் நீங்க வீராப்பா நின்றீங்கன்னா ஒண்ணு வேலைக்கு ஆகாது. இன்னைக்கு உள்ள பெண்கள் எல்லாம் காதல் வலையில சிக்குவதற்கு காரணமே ஒரு தந்தை என்று ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஜடம். இந்த காதலிக்கக்கூடிய தந்தை பிள்ளையுடைய தந்தை மாதிரி அப்படிதான் சொல்லணும். ரூஹ் இல்லாத ஜடம். அந்த ஜடம் எல்லாம் தங்கள் பெண் பிள்ளையின் மீது காட்ட வேண்டிய பாசத்தை, கொடுக்க வேண்டிய பாசத்தை சரியான கால நேரம் என்று கொடுக்க தவறியதால், வாழ்க்கை பணம் என்று ஓட்டத்தில் பின்னால் ஓடியதால் அந்த பிள்ளை வளர்ந்து ஒரு ஆளாக நிற்கின்ற பொழுது பாசம் தேவைப்படுகிறது. அது நல்ல பாசம் அல்ல, கள்ள பாசமாக போய் முடிந்து விடுகிறது. மேலான பெருமக்களை, இவையெல்லாம் பெற்றோர்கள், வாலிபர்கள், யுவதிகள் கண்டிப்பாக மனதில் பதிய வைக்க வேண்டும். பிப்ரவரி 14 எதற்கு கொண்டாடப்படுகிறது? ரோமானியர்களுடைய காலத்தில் ஒரு மன்னன் இருந்தான். அங்கு ஒரு வேலண்டைன் என்று சொல்லக்கூடிய ஒரு பாதிரியார், அவர் ஒரு கிறிஸ்துவ பாதிரியார். அந்த ரோமானியத்தில் உள்ள அந்த மன்னன் என்ன செய்தான்? அங்குள்ள இளைஞர்களை, அங்குள்ள குடும்பஸ்தர்களை ஒன்று திரட்டினான், படையை ஒன்று கூட்டினான். ஒன்று கூட்டுகின்ற பொழுது யாரும் முன்வரவில்லை, எல்லோரும் பயந்தார்கள். என்ன செய்தான்? அங்கு உள்ள வாலிபர்களுடைய அவருடைய காதலிகளையும் அந்த குடும்பத்தினுடைய மனைவிமார்களையும் கொலை செய்ய துவங்கினான். இதை பார்த்துக்கிட்டு இருந்த வேலண்டைன் பாதிரியார் என்ன செய்தாரு? மன்னனுக்கு தெரியாம ரகசிய திருமணங்களை செய்து வைத்தார், ரகசிய காதல் கல்யாணங்களை பண்ணி வைத்தார். இது மன்னனுக்கு தெரிஞ்சு போய் தூக்கி சிறையில போட்டாச்சு. யாரா? அந்த வேலண்டைன் பாதிரியார். சிறையில் இருக்கக்கூடிய அந்த பாதிரியார் கொஞ்ச நாள் சிறை வாழ்க்கை போகிறது. சிறையில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரியுடைய மகள் ஒரு முறை சிறைக்கு வரும்போது இந்த பாதிரியார பார்த்துறார். அங்க 2 பேருக்கு கனெக்ஷன் உண்டாயி, 2 பேருக்கு தொடர்பு உண்டாயி, ஒரு கட்டத்துல சிறையில் இருக்கக்கூடிய இந்த பாதிரியாருக்கு தூக்கு தண்டனை நாள் வருகின்ற பொழுது அந்த பாதிரியார் காகியத்துல எழுதுகிறார், ஐ லவ் யூ என்று எழுதுகிறார். நான் உன்னை விட்டு போறேன், நான் உன்னை ரொம்ப பிரியப்படுறேன். அப்படி எழுதுற அந்த நாள் பிப்ரவரி 14. நீ செத்து போனா செத்து போ, உனக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றப்படட்டும், நீ போற போக்குல ஒரு தாள்ல ஒரு 4 லைன்ல எழுதி கொடுத்துட்டு போயிட்ட, முசீபத்தை இந்த உலகத்தை பிடிச்சி வாட்டுதல். இதுதான் பிப்ரவரி 14 என்பது. ஒருத்தருக்கு ஒருத்தர் உயிர் கொடுத்தது கிடையாது. தாஜ்மஹால் இதெல்லாம் எந்த வரலாறு? சும்மா கப்சா கட்டுக்கதைகள், வணிக வியாபாரத்துடைய பின் ரகசியங்கள். பொக்கே வியாபாரம் ஆகணும், பூ வியாபாரம் ஆகணும், நல்ல மார்க்கெட்ல பெண்களுடைய அந்த ஐட்டம்ஸ் நல்ல வேகமா வியாபாரத்தை பறக்கணும். இதற்காக வேண்டி காதல் விஷயங்களை இந்த சமூகத்தில் தப்பான விதைகளை விதைக்கப்பட்டிருக்கிறது. இது தெரியாம பிப்ரவரி 14 ஒருத்தர்